عمره 25 سنة. أخذوا من جنب مني قالوا لي نذبحه ونحرقك. சிரியாவைச் சேர்ந்த இந்த பெண்ணின் மகன் அளவைட் என்பதற்காக குறிவைக்கப்பட்டார். هذا شكله كلياتهم بيعرفوا والله مع مرض سكري وفقر دم ومع البركة. ஷியா இஸ்லாத்தின் ஒரு கிளையான அளவைட் பிரிவினர் சிரியாவில் சிறுபான்மையினர். இவர் தற்போது பாதுகாப்பு தேடும் நூற்றுக்கணக்கான குடும்பங்களுடன் சேர்ந்து கமைமீம் விமான நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளார். அங்குள்ள குடும்பங்களை அணுகி அவர்களுடன் உரையாடும் முதல் சர்வதேச ஊடகம் BBC தான். ஐநாவின் கூற்றுப்படி சிரியாவின் கடற்கரையோர பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட வன்முறையில் குழந்தை, பெண்கள் உட்பட மொத்த குடும்பமும் கொல்லப்பட்டது. பல கொலைகள் அளவைட் பெரும்பான்மையாக உள்ள பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்டன. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் தற்போதைய அரசாங்கத்தை ஆதரிப்பவர்கள். அளவைட் பிரிவைச் சேர்ந்த முன்னாள் அதிபர் பஷர் அல்-அசத்தின் விசுவாசிகள் பாதுகாப்பு ரோந்து மீது நடத்திய தாக்குதலுக்கு பழிவாங்கும் நோக்கில் கொலைகளை செய்ததாக இவர்கள் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். தாக்குதல்களை தவிர்க்க குடியிருப்பாளர்கள் மலைகளுக்கு சென்று விட்டதால் கிராமங்கள் காலியாகிவிட்டன. சிரியா அதிபர் அஹ்மத் அல்-ஷரா தாக்குதலுக்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் கொண்டுவரப்படுவார்கள் என உறுதியளித்துள்ளார். بدنا الحماية تحمينا بالشات اللي نحن فيه. عفنا بيوتنا، عفنا كل شيء، عفنا أرزاقنا وجينا.